குருப்யோ நமஹ நமோ நமஹ. அஞ்சாவது செஷன் நிரந்தர நிம்மதிக்கு ஆன வழிகள் முறைகளை பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இந்த செஷனோட முடிஞ்சிடும். 8 வருஷம் தான் இருக்குது. இதை எதை வச்சு பண்ணியிருக்கோம்னு பார்த்தா தன்யாஷ்டகம் சொல்லிட்டு ஆதிசங்கரால் ஏற்கப்பட்ட 8 பாடல்கள் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருக்கோம். 5 பாடல்கள் இதுவரை பார்த்துட்டோம். இப்போ 6வது பாடலுக்கு போகலாமா? இந்த 6வது பாடத்தில் என்ன சொல்கிறேன்னா, நா அசத் நா சத் நா சத் அசத் நா மகத் ந ச அனுகு ந ஸ்திரீ ந புமான் ந ச நபும்சகம் ஏகபீஜம் யைஹி பிரம்ம தத் சமம் உபாசிதம் ஏகசித்தைஹி தன்யாக விரேஜுஹு இதரே பவ பாஷ பத்தாஹா. திரும்ப திரும்ப அதே தான். என்ன விஷயம் இம்பார்ட்டண்ட்டோ ஒரு புக்கில் எந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறானோ அங்கே தான் எம்பசைஸ் பண்ணுறான். அதுதான் தாத்பரியம். இந்த புக்கோடு உட்கருத்து மையக்கருத்து அதுதான். இப்போ இந்த தன்யாஷ்டகத்தில் மையக்கருத்து என்ன சொல்கிறான்னாக்கா, உன்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கோ. இந்த உடம்பில்லை தெரிஞ்சுண்டு அதுலேயே நிலை பெற்று இருந்தீங்கன்னா இந்த மற்ற எல்லாம் விளையாட்டாக இருந்துக்கோ. ரோல் மாடல் மாதிரி பண்ணிக்கோ. அப்போ என்ன ஆகும்? எப்போதும் நிம்மதியாக இருப்ப. அப்போ நீ உன்னோட சொரூபம் எப்படி, அந்த பிரம்மன் எப்படின்னா அதை நீ ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. பிரம்மனை பற்றி ஒருத்தர் தெரியணும்னா அதை தவிர பிரம்மனை தவிர வேறு இருக்கணும்ல, அது ஒன்று தானே இருக்குது. ஸோ அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. அப்போ அது இருக்கா இல்லையா, இல்லாமல் இருக்குமா, பெருசா சின்னதா, பெண்ணா ஆணா அல்லது அலியா, ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாமே அப்பியரன்ஸ் தான். இதில் தான் அந்த பிரம்மனில் தான் அப்பியர்ஸ் ஆகுது. அது ஏக பீஜம் அப்படிங்கிறாங்க. அதை இந்த பிரம்மனை நீ என்ன சொல்கிறான், தத் சமம் உபாசிதம். அதை நான் டூயலாக நினச்சிட்டு அதுலேயே அபைடு பண்ணு. ஏக சித்தைகி ஒரே மனதால் ஒரு மனதால் திரும்ப திரும்ப அதுலேயே நிலை பெற்று இரு. அவங்க தான் தன்யாக பிளஸ்ட் பீப்புள். உன்னோட சொரூப்பை தெரிஞ்சுக்கோ. அதுக்கு நல்ல குருட்ட போ. அவர் மூலமாக சாஸ்திரத்தை கற்றுக்கோ. அவரை மேலே ஸ்ரத்தையை வச்சுக்கோ. நான் அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுக்கோ. அவர் தத்துவமசின்னு உபதேசம் பண்ணுவார். அதுலேருந்து நீ அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கோ. அதுலேயே நிலை பெற்று எப்போதும் சந்தோஷமாக இரு. விரேஜுகு பிரில்லியண்ட், எப்போதும் செல்ஃப் எஃபல்ஜெண்டாக இருக்குது. இத்தரே பண்ணலைன்னா என்ன ஆகும்? இந்த உலகத்தில் பிறந்து 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 மடிந்துட்டே இருப்பாய் அப்படிங்கிறாரு தான் இந்த ஸ்லோகத்துக்கு. 7வது ஸ்லோகத்துக்கு போகுமா? அஜ்ஞான பங்க பரிமக்னம் அபேதசாரம் துக்காலயம் மரண ஜன்ம ஜரா அவசக்தம் சம்சார பந்தனம் அனித்யம் அவேக்ஷ்ய தன்யாக ஞான அசினா தத் அவசீர்ய வி நிஷ்யந்தி. என்ன சொல்கிறார்? அசி அப்படின்னா கத்தின்னு அர்த்தம். ஞான அசினா நல்ல ஞான கத்தினால இந்த அஜ்ஞானம் இருக்குல்ல, அறியாமை, நான் அந்த உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி எப்போதும் உன்னோட சொரூபத்தை புரிஞ்சுக்கோ. எப்படிப்பட்ட சொல்கிறார் இந்த தனியாக? இந்த பிளஸ்ட் ஒன்லாம் என்ன சொன்னா, சம்சார பந்தனம், இந்த பாண்டேஜ் ஆஃப் ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ். இந்த ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸில் இடையில சின்ன ஆனந்தம் கிடைச்சா கூட பெர்மனண்டாக கிடைக்கிறதா இந்த பொருட்கள்லேருந்து, உலகத்துலேருந்து பொருட்கள்லேருந்து. அதனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சரி இது பண்ணினா அதில் கிடைக்கும், அதில் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இது உடம்பு நினச்சிட்டு நான் பூர்ணம் இல்லாதவன், எனக்கு இன்னும் அதை அடைஞ்சால் பூர்ணமாவேன், இது அடைஞ்சால் பூர்ணமாவேன். இந்த இக்னரன்ஸ்லேயே நம்ம என்ன செய்கிறோம், இதை பண்ணிக்கோ, இதை பண்ணு ஒன்று நான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணு, ஆனால் அது நான் இல்லை, ரோலாக ப்ளே பண்ணு. நீ யார்? பூர்ணன், சச்சித் ஆனந்தம். ஆனந்தம்னா பரிபூர்ணமானவன். அது நீ புரிஞ்சுக்கிறதாம மற்ற எல்லா என்னத்தை பண்ணினாலும் கஷ்டப்பட்டு இந்த உலக வாழ்க்கையில் மாட்டிப்ப. அப்போ என்ன ஆகும்? அஜ்ஞான பங்க பரிமக்னம் அபேதசாரம். அந்த அறியாமைங்கிறதுல மூழ்கி இருக்க, எசன்ஸே இல்லாமல் இருக்குது. துக்காலியம், துக்கத்தினால கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. கேளுங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஏஜ், தனியாக உட்காருங்க ஒரு ரூமில். நீங்கள் நிரந்தரமாக நிம்மதியாக இருந்திருக்கீங்களான்னு கேட்டு பாருங்கள். உங்கள்கிட்ட நீங்கள் நிரந்தரமாக நிம்மதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஜீவன் முக்தன். சல்யூட் உங்களுக்கு. சல்யூட் ராஜுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர மாதிரி நீங்கள் தான் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடையிறதுக்கு. ஆனால் உண்மையாலே பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்தோம்னா யோக விசேஷத்தில் ராமரே எல்லா இடத்துக்கும் போய்ட்டு கவலையாக இருக்க இந்த உலகத்தில் என்ன நிம்மதியே இல்லைங்கிறார் அவர்.
ஸோ நம்ம உட்காந்து பாருங்கள், தனியாக உட்காருங்க. டெய்லி உங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். டெய்லி 1 hour தனியாக நீங்கள் உட்காந்துக்கணும். தன்னோட மனசை அனலைஸ் பண்ணணும். இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணினேன், என்னோடய எண்ணங்கள் எப்படி இருக்குது, நான் இன்றைக்கி எப்படி என்ன படித்தேன், என்னெல்லாம் பண்ணினேன், அதில் எனக்கும் மற்றவங்களுக்கும் பயனுள்ள விஷயங்கள் எவ்வளோ இருக்குது, என்னோடய இந்திரியங்களை நான் எப்படிலாம் யூஸ் பண்ணேன், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் வேணும் கண்டிப்பாக. நீங்கள் இந்த டயத்தை கொடுக்கலன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் டைம் குவாலிட்டி டைம் கொடுக்க முடியாது. நடிக்கலாம் அவங்களுக்கு டைம் கொடுத்தாண்டு, இல்லை மற்றதெல்லாம் இதை பண்ணிட்டு தான் மற்றது பண்ணணும். தூங்கக்கூடாது 1 hour உங்களுக்கு டைம் கொடுக்கலண்ணா, இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணலைனாக்க. ஸோ இது என்ன செய்யுதுன்னா அஜ்ஞான பங்க பரிமக்னம். இது இந்த அறியாமைங்கிற சேத்துல நம்ம மூழ்கி கிடக்கும். அதில் எசன்ஸே இல்லை, துக்காலயம், துக்கத்தில் தான் இருந்த மூழ்கின்னு இருக்கும். இதை தான் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். உட்காந்து பார்த்தாலாம் கேட்டால்னா நிம்மதியாக நான் இன்றைக்காக இருந்திருக்கேன்னா கண்டினியூஸாக கேட்டால் நம்ம வாழ்க்கை இந்த ஒன்லி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குல்ல, புற உலகத்தில் புற பொருட்களுக்கு மேலே ஆசைப்பட்டு இருக்கிற வாழ்க்கையில் பெர்மனன்ட் பீஸ் கிடைக்கவே கிடையாது. இடையில ஒரு ஃப்ளீட்டிங் ஜாய் வந்துட்டு போகும். அப்புறம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இதில் இல்லைன்னா அப்போ அதில் கிடைக்கும் போட்டிருக்கு, அப்படி இன்னும் கொஞ்சம் இருந்தால் கிடைக்கும் போட்டிருக்கு. அப்படியே சுற்றி நீங்கள் ஒரு 80 வயசு 90 வயசு ஆள்கிட்ட கேட்டாலும் அதே தான் சொல்லுவார். நான் அப்படி தானே நினச்சேன். அப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கற்றுக்கணும். இதிலெல்லாம் நிம்மதி இல்லை, எதிலெல்லாம் நிம்மதி இல்லை. இதுதான் விவேகம். எங்கே நிம்மதி இல்லையோ அங்கே விட்டுட்டு எங்கே பெர்மனன்ட் ஃபீஸ் கிடைக்குமோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஜேர்னி பண்ணிகிட்ருக்கோம். மரண ஜென்ம ஜரா அவசக்தம், திரும்ப பிறந்து இறந்து பண்ணிட்டு இருக்கோம். அனித்தியம், நிலையற்றதாக இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுண்டு ஞான கத்தி, நல்ல அறிவு கத்தினால இதெல்லாம் இந்த பந்தம் இருக்கு இல்லையா, இந்த பாண்டேஜ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுடைய சொரூபத்தை அறிந்துண்டு அதிலேயே நிலையாக இருப்பாங்க அப்படிங்கிறாரு. இதில் நம்ம 2 விஷயம் பார்க்கணும். இதில் பகவத்கீதையிலையும் இதை பற்றி சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, 2வது சாப்டரில் 27வது வேர்ஸில் ஜாத்தஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு, எது பிறக்கிறதோ அதுக்கு இறப்பு உண்டு. எது பாருங்களேன், த்ருவம் ஜன்ம மிருத்தஸ்ய, கண்டிப்பாக யார் இறந்ததோ அது திரும்ப பிறக்கும். அதனால தஸ்மாத் அபரிஹாரியே அர்த்தே, இந்த இன்னவிட்டபிள் சிச்சுவேஷனுக்கு அதனால நாத்தும் ஷோச்சித்தும் அருக்கு. இதை பற்றி கவலைப்படாத. அர்ஜுன் போரில் இருக்கா, எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா, எங்கள் குரு எல்லாரும் இருக்காள், அவளை எப்படி கொல்றதுன்னா, நீ கொல்ல போகிறது என்னத்தடா கொல்ல போகிற, நீ உன்னத்தையும் கொல்லவே முடியாது. அது இருக்கிறது அது நீ இல்லாட்டாலும் நீ முன்னும் பண்ணாட்டாலும் அது அறிஞ்சு தான் போகிறது. ஏன்னா அது பிறந்தது இறக்கத்தான் செய்யும், இறந்தது பிறக்கத்தான் செய்யும். அதில் நீ என்ன பண்ணேங்கிறத சொல்லிட்டு இருக்க. நீ அதை நீ தக்க வைக்க முடியாது, நீ கிரியேட்டும் பண்ண முடியாது, தனியாக வந்துட்டே இருக்கு. ஆனால் யார் புரிஞ்சுக்கோ, நீ அது கான்ஷியஸ்னஸ் பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அதனால் நீ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இன்னவிட்டபிள் சிச்சுவேஷனுக்கு கவலைப்படாத. நீ சத்திரியன், உன்னோட தர்மத்தை பண்ணு. யார் சொல்கிறா? கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்கிறார். அதே மாதிரி கத்தோபனிஷத்துலையும் சொல்கிறது, உத்திஷ்ட ஜாகிரத பிராபியவரான் நிபோதத சுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யா துர்கம் பத தத் கவயக வதந்தி. இந்த பாதை இருக்கு இல்லையா, இந்த ஆத்ம ஞானம் நல்ல ஒரு குரு மூலமாக சாஸ்திரங்களை படித்து பண்ணணும். அதுக்கு தான் சொல்கிறார், அரைஸ் அவேக் ஹேவிங் ரீச் த கிரேட்னா குரு, லேர்ன் ரியலைஸ் தட் ஆத்மன். ஓகே, லைக் த ஷார்ப் எட்ஜ் ஆஃப் எ ரேசர் இஸ் தட் பாத் டிஃபிகல்ட் டு கிராஸ் அண்ட் ஹார்ட் டு ட்ரீட். அதையே நினச்சிட்டு பண்ணணும். அப்படியே ஒரு கத்திக்கு மேலே நடந்தானே அப்படி நடப்பேன். மீன்ஸ் ஃபுல் டெடிக்கேஷன் கொடுத்து ஆத்ம ஞானம் அடைஞ்சாதான் கண்டிப்பாக நிரந்தர நிம்மதி கிடைக்கும். 8வது வேர்ஸு, கடைசி வேர்ஸு, சாந்தைஹி அனன்ய மதிபிஹி மதுர ஸ்வபாவைஹி ஏகத்வ நிஷ்டித மனோபிஹி அபேத மோகைஹி சாக்கம் வனேஷு விஜித ஆத்மா பதஸ்வரூபம் தத் வஸ்து சம்யக் அனிஷம் விமர்சந்தி தன்யாக. நல்ல நிம்மதியாக இருப்பவங்க, அந்த பிளஸ்டு பீப்புள் என்ன செய்வாங்கன்னாக்கா, தன்யாக வனேஷு விஜித ஆத்ம பத ஸ்வரூபம், இந்த எசென்சியல் நேச்சர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஜெயிச்சுருவாங்க. தே வில் அட்டைன் தட் ஸ்டேட். நான் கான்ஷியஸ்னஸ், நான் ஆத்மாங்கிறத அடைந்து விடுவார்கள். எப்படி அடைஞ்சிட்டு என்ன செய்வாங்க, எப்படி அடைய வைப்பாங்க, சாந்தை சாக்கம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க. ஓகே, அவங்க பீஸ்ஃபுல்லான ஆட்களோடு இருப்பாங்க. ஆனால்
அந்நிய மதிபிகி, வேற ஒன்றத்தையும் நினைக்க மாட்டாங்க. மைண்டு வந்து அன்டிஸ்ட்ராக்டடாக இருக்கும். மதுர ஸ்வபாவைஹி சாக்கம், நல்ல ஸ்வீட் நேச்சர்டு ஜென்டில் பர்சன் கூட இருப்பாங்க. ஏகத்வ நிஷ்டித மனோபிகி சாக்கம், வித் தோஸ் ஹூஸ் மைண்ட்ஸ் ஆர் ஃபர்ம்லி கன்வின்ஸ்ட். இப்போ சத்சங்கத்துவத்தை பற்றி சொல்கிறேன். இதை மாதிரி சாந்தமாக இருக்கிறவா, ஓகே, வேற பற்றி நினைக்காம இதையே நினச்சிட்டு இருக்கவா, நம்மளை பற்றியே ஆத்ம ஞானத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறவா, ஓகே, நல்ல மதுர சுபாகம் ஜென்டில் ஸ்வீட் நேச்சராக இருக்கிறவங்கெல்லாம் அபேத்த மௌகைனா டெலூஷன்ஸ்லாம் போனவங்க கூட, இவங்க கூட இந்த பிளஸ் சோல்ஸ் இருக்கு. அனிஷம்னா எப்பொழுதும் சம்யக் தத் வஸ்து விமர்சந்தி, ஆல்வேஸ் கான்டம்ப்ளேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க. ஸோ யார் வந்து பிளஸ்டு, நல்ல சத்சங்கத்துவம் இருக்கும், நல்ல மக்கள்கள், ஞானமுடையவர்கள், சாந்தமாக இருக்கிறவங்க, இதையே நினச்சிட்டு இருக்கிறவங்க, அவங்க கூட என்ன செய்வாங்க, எங்கே இருந்தாலும் வனேஷன்னு போடுற காட்டலன்னு எங்கே இருந்தாலும் இதையே நினச்சிண்டு தன்னுடைய ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஸோ இதுவரை நம்ம வந்து 8 வருஷம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து நித்திய நிம்மதிக்கு வழிகள் முறைகளை பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இது அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுட்டு இதை உள்வாங்கிட்டோம்னாக்கா நித்திய நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். நித்திய நிம்மதி ஒரே ஒரு விஷயத்தில் தான் கிடைக்கும், நம்ம சொரூபத்தை பற்றி சொரூப ஞானம் அடைந்தாலே ஒழிய. அதுக்கு சரியான முறையாக சாஸ்திரங்களை சரியான லிவிங் குரு, காம்பிட்டன்ட் குரு மூலமாக படிச்சுண்டு திரும்ப திரும்ப அதையே நினச்சிண்டு அதிலேயே நிலை பெற்று இருக்கணும். மற்றதெல்லாம் ரோல் பிளே தான். உள்ளுக்குள்ளே அண்டர் கரண்டில் நான் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் எப்போதும் இருக்கும். வெளியில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஒரு பணக்காரன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன், பணக்காரன் வந்து உள்ளுக்குள்ளே அவனுக்கு தெரியும் நான் பணக்காரன்னு. ஆனால் வெளியில் வந்து பிச்சைக்காரனாக அடிக்கலாம், கோவப்பட்டவனாக அடிக்கலாம், ராஜாவாக அடிக்கலாம், காமெடியனாக அடிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு தெரியணும். ஒரு ராஜா மாறுவேடத்தில் என்ன வேணால் போகலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு ராஜாங்கிற மாதிரி தெரியணும். அப்போ நம்மெல்லாம் ஆத்மா கான்ஷியஸ்னஸ்ங்கிற ஞானத்தை அடைஞ்சுண்டு எப்போதும் நித்தியமாக நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆதிசங்கர்கிட்டையும் எல்லா குருக்கள்கிட்டையும் வேண்டிக்கிறேன். இன்னும் அடுத்தாப்புல இன்னும் பயணிப்போம். இன்னும் அடுத்த போஸ்டிங் என்னென்னு டிசைட் பண்ணல. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கோ, பண்ணலாம், அடுத்தாப்புல எடுக்கலாம். ஆனால் இதே மாதிரி தான் போகும். ஆத்ம ஞானத்தை தான் டைரெக்டாக அல்லது இன்டைரக்டாக அதுலேயே தான் போயிட்டு இருப்போம். ஸோ குருப்யோ நமகா, நமோ நமகா. என்ஜாய் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். கடவுளோட அருள்னால் இந்த இது முடிக்க முடிஞ்சுது. எடுத்தால் மட்டும் போகாது, அதுக்கு தான் இந்த மங்கள ஸ்லோகம் சொல்லுவாங்க எல்லோரும் ஆரம்பிக்கும் போது. அதுக்கு நான் எப்போதுமே குருப்யோ நமகா, நமோ நமகான்னு சொல்லிடுறது. அவரோட அருள் இருந்தால் தான் எல்லோரும் ஆரம்பிக்க முடியும், முடிக்கவும் முடியும். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. ஸோ மீண்டும் சந்திப்போம்.